ஹலோ டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 28 days மேஜிக் ப்ராக்டிஸோட டே 17 த மேஜிக் செக். நாம் நம்மளோட லைஃப்பில் கிடைக்கிற ஒவ்வொரு பணத்துக்காகவும் நன்றி சொல்லும்போது நம்மளோட லைஃப்பில் பணம் அதிகமாக வர்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். சில டைமில் நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி வருத்தப்படுற சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் வர்றதையும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் உள்ள ப்ராக்டிஸில் நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்ச பணத்துக்காகவும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பணத்துக்காகவும் நன்றி சொல்லியிருப்போம். இன்னையோட ப்ராக்டிஸில் நாம கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பணம் நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சதா நினச்சி அதுக்காக நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டுக்காக நன்றி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். அதே பொருளை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்காக அல்லது நம்ம ஒரு லோன் எடுத்திருப்போம், அதுக்கு தள்ளுபடி கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு சர்ப்ரைஸாக கிடைக்கக்கூடிய கிஃப்ட் பொருட்களுக்காக கூட நம்ம நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். இன்னையோட ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் இதே மாதிரி ஒரு செக்லீஃப் எடுத்துக்கோங்க. அதில் பென்சிலால் எழுதுங்க. அப்போது இதில் டேட் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் ருப்பீஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ருப்பீஸில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நேமில் எழுதிக்கோங்க. அப்புறமா அமௌண்ட்டை நம்பர்ஸில் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்புறம் சிக்னேச்சர் போட வேண்டிய இடத்துல த யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சதா நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு நோட்டில் எழுதுங்க. இன்னைக்கு எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் கிடைச்சிது, அதை நான் யூஸ் பண்ணி என்னோட இந்த பொருட்களை எல்லாம் நான் வாங்கினேன், அதற்காக நன்றி, தேங்க்யூ 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 அப்படின்னு எழுதிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2000 ருபீஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த 2000 ருபீஸில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களோ, ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த கேஷ் கிடைச்சதும் அந்த கேஷை கொண்டு போய் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதாகவும் அதை போட்டு பார்க்குறதாகவும் அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதாகவும் நினச்சி அதுக்காக தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த செக்லீஃபை உங்கள் கண்ணில் படுறது மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எப்போல்லாம் அதை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி அதுக்காக தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சொல்லுங்கள். அப்புறமா இந்த செக்லீஃபை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போதே பெரிய அமௌண்ட் எழுத வேண்டாம். ஏன்னா நம்ம பெரிய அமௌண்ட் எழுதும்போது சீக்கிரமாக வரலைன்னா நம்ம மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால நம்ம சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1000 ருபீஸ் அல்லது 2000 இந்த மாதிரி எழுதி சின்ன சின்ன பொருட்களுக்காக நம்ம எழுதி நம்மளுக்கு அது கிடைச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம பென்சில் வச்சு எழுதியிருக்கிறதுனால அதை அழிச்சிட்டு அடுத்த அமௌண்ட் எழுதி அடுத்த டேட்டும் எழுதி அதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் உங்ககிட்ட செக்லீஃப் இல்லை அப்படின்னா நெட்டில் போயிட்டு செக்லீஃப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா செக்லீஃபோட பிக்சர்ஸ் வரும். அதை பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது www.thesecret.tv அப்படின்ற வெப்சைட்லையுமே இந்த யூனிவர்ஸோட செக்லீஃப் டவுன்லோட் பண்ண கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியுமே அதில் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எழுதி அதுக்காக தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் நான் பண்ணப்போ எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். இன்னோட ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.